திமுக 5 ஆண்டு 5 ஆண்டு காலத்தில திமுக ஆட்சியில எதையுமே சொன்னத செய்யல. 500 திட்டத்துக்கு மேல திட்டத்த சொன்னாங்க. வாக்குறுதி சொன்னாங்க. அந்த 500 திட்டமும் எதுவுமே 250 கூட அவங்க பூர்த்தி பண்ணல. இப்ப சிறு சிறு குடும்பத்துக்கு நகை தள்ளுபடின்னாங்க. அதுவுமே செய்யவே இல்ல. அப்புறம் இந்த மாசம் மாசம் காசு குடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சில பேருக்கு அந்த காசெல்லாம் வரவே இல்ல. இருந்தாலும் அவங்க கட்சிக்காரங்களே வூடு வாங்கிக்கிறாங்க. இந்த வீடு வர்றது பூரா எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே வாங்கிக்கிறாங்க. மத்த மத்த பேருக்கு யாருக்குமே குடுக்க மாட்றாங்க. அது ரொம்ப மோசமான செயல் செய்றாங்க இப்ப போய் கேட்டோம்னாக்கா, "நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டியா? வூடு கேட்குற? ஏன் நீ வீடு ஏறி வீடு கேட்குற? உனக்கு வீடு கிடையாது போன்னு" சொல்றாங்க. அதோட நம்ம வந்து வந்து வந்துர்றோம். இப்ப அவங்களுக்கு ரூபா 20,000 கேட்கறாங்க. 50,000 கேட்கறாங்க. ரூ. 3,00,000 வீடு வேணும்னா 50,000. ரூ. 2,00,000 வீடு வேணும்னா 10,000 கேட்கறாங்க. இதே மாரி குடுத்தா உனக்கு வீடு தருவேன். இல்லன்னா தரமாட்டேன்னு சொல்றாங்க. இந்த திமுக ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சியா இருக்குது. இந்த ஐட்டம் தோல்விய தான் அடையுமே கொசரம், வெற்றி அடையவே அடையாது. அதே மாரி வயசானவங்களுக்கு யாருக்குமே பென்ஷன் பணம் குடுக்க மாட்டாங்க. என்னான்னு கேட்டா, "உங்க புள்ள இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்ல அந்த புள்ள வேலை செஞ்சதுன்னா, அந்த புள்ள தனியா போயிடுது. எந்த சம்பளமும் யாரு அப்பா, அம்மாவோ கவனிக்கவும் மாட்டுது. அதுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏன் உதவி பணம் குடுக்க மாட்றாங்க? ஒரு காரணம் காட்டுறாங்க. என்ன காரணம் காட்டுறாங்கன்னா, "உங்க புள்ள கவர்மெண்ட் வேலைன்னுங்குது." கடைசியில அவங்க ரொம்ப ஏழ்மையா தான் இருக்காங்க. தினசரி வேலைக்கு போனா தான் அவங்க சாப்பிட முடியும். இல்லன்னா கிடையாது. இத மாரிலாம் திமுக ஆட்சியில நடக்குது. இப்ப அதிகமாட்டு கட்ட பஞ்சாயத்து டவுன்ல தான் இருந்தது. இப்ப கிராமத்து உள்ளரே வந்துடுச்சு. ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவுன்னு போனோம்னா, "காசு குடுக்குறியா? உன் பக்கம் பேசுறேன். காசு இல்லன்னா வெளிய போடான்றாங்க." நியாயத்த பேச மாட்றாங்க. அவங்கவங்க காச வாங்கிக்கணும். ஊர்ல இருக்கிற திமுக கட்சிக்காரங்க, அ காசு குடுக்குறவங்களுக்கு மட்டும் தான் பேசுறாங்க. மத்தவங்களுக்கு யாரும் பேச மாட்றாங்க. அதே மாரி அந்த ஏரி, குட்டை, குளமெல்லாம் அவங்களே குத்தி எடுத்து, அவங்களே அவங்களே எடுத்து, அவங்களே மறியாளம் விட்டு, அவங்களே வச்சுக்கிறாங்க. கேட்டா, "போடா நீ ஏலம் கேட்க வரக்கூடாதுடான்றாங்க." அப்புறம் இதே மாரி சொசைட்டில போய் லோன் கேட்டோம்னா, "அ உனக்கு வயசாகி போச்சு. உனக்கு நிலம் இருக்குதா? உ நீ கட்சி சிபாரிசு இருந்தா தான் தருவேன். திமுக கட்சியில இருக்கிறியா நீ? சிபாரிசு பண்ணா தான் தருவாங்க. இல்லன்னா தரமாட்டாங்கன்னு" சொல்லி தெத்தி விட்டுர்றாங்க. எங்களுக்கு இந்த திமுக ஆட்சியில எந்த பயனும் கிடையாது. நாங்க சும்மாவே அப்படியே இருக்கிறோம். நாங்களே டெய்லி கொத்தர ஆள் வேலைக்கு, அந்த வேலைக்கு, இந்த வேலைக்கு போய்க்கின்னு, அப்படியே மாசத்துல ஒரு 10 நாள் தான் கிடைக்குது. அது கூட கிடைக்க மாட்டுச்சு. ரொம்ப மோசமான ஆட்சியா போச்சு இது. சொன்ன வாக்குறுதி எதுவுமே குடுக்கவே இல்ல. அதனால இந்த ஐட்டம் திமுகவுக்கு ஓட்டு போடுறதே கிடையாது. உதயசூரனுக்கு ஓட்டு போடுறதே கிடையாது. ஐயா, இப்ப கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில கடலூர் தொகுதிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்தது? சிறப்பா இருந்ததா? 5 ஆண்டு வருஷம் தான் போயிருக்கோசரம் இதுவரைக்கும் அரசியல் ரீதியா ஒண்ணும் நடந்த பாடு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நடந்துட்டு இருக்குது. கவர்மெண்ட்ல இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயம் உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நடந்தது. கவர்மெண்ட்ல தான் வேலை செய்றாங்க இப்போதைக்கு. ஏன்னா படிச்சு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சவங்களும் கவர்மெண்ட்ல தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. படிச்சுக்கின்னு இருக்கிறவங்களும் கவர்மெண்ட் மூலியமா தான் வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கு காரணம்னாக்கா மது, கஞ்சா. இது 2னால போயிட்டு கவர்மெண்ட்ல ஜெயில்ல இருந்துக்கின்னே வேலை செய்றாங்க. தெரியுதா இல்லைங்களா? இந்த 5 வருஷத்துக்கு நடக்கிறது இது மட்டும் தான் நடக்குது. பசங்க சின்ன வயசுலயே படிக்கக்கூடிய பசங்க, இந்த வயசுல 10 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள பசங்க பார்த்தீங்கன்னாக்கா, படிக்கக்கூடிய பசங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயில்ல தான் வாழ்க்கை ஓட்டுறாங்க. கோர்ட் வாசல்லையும், ஸ்டேஷன் வாசல்லையும், வக்கீல் வீட்டு வாசல்லையும் இந்த மாரி தான் காலகட்டம் ஓடிக்கிது. இதுவரைக்கும் இந்த 5 வருஷத்துல ரோடு போடுறோம், தண்ணி போடுறோம்ன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னாங்க, வாக்குறுதிலாம் குடுத்தாங்க. ஆனா இதுவரைக்கும் எதுவும் நடந்த மாரி தெரியல. இதுக்கு மேல வரக்கூடிய ஆட்சியிலயாவது இதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி, இந்த போதை பழக்கம் இல்லாம, இந்த போதைக்கு அடிமையாவாத பசங்கள நல்ல வழி நடத்தணும்னு கேட்டுக்கிறோம். வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட இருக்கீங்க? அதேபோல கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி இருந்தது? திமுக ஆட்சி நல்லா அவங்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையிலும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு எடுப்பான ஆட்சி இல்லை இது. ஏகப்பட்ட கடத்தல், கஞ்சா, வழிப்பறி, பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் தினம் தினம் நடந்துன்னு தான் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான அரசியலோட மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. அதை அடக்கிற காவல்துறை அவங்க கையில் தான் இருக்குது. அவங்களும் அதை செய்கிறதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து இருக்காங்க. ஏதாவது புதுசாக ஒரு கட்சியை தொடங்கி அவங்கள வரக்கூடாது போகலான்ட்டு அடக்குமுறை பண்ணிட்டு இருக்காங்க.
எல்லாமே அவங்க அரசியல் ஆதாயத்தை தராங்க தவிர மற்றபடி மக்களுக்கோ இல்லை மக்கள் நல்லக்கோ எந்த ஒரு வேலையுமே நடக்கல. அக்கா, இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க யாருக்கு வாக்களிக்க இருக்கீங்க? அதே போல 5 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி இருக்கு? சில திட்டம் சரி இருக்கு, சில திட்டம் சரியில்லை. எங்களுக்கெல்லாம் வரி சுமையெல்லாம் அதிகமாக போட்டாங்க. எங்களால் சமாளிக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு 25,000 எங்கள் வீட்டுக்கு போட்டு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி எங்களை வந்து மல்லு கொடுக்குறாங்க. கறித்தொழிலில் எங்களுக்கு இது ஒன்றும் அந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடையாது. வீடு கட்டித்தரேன் வீடு கட்டித்தரேன்றாங்க, அது செய்யலை. ஏதோ முன்ன எங்களை கள்ளப்பட்டிலே இருக்கிறாங்க. அடுத்த கட்டம் வந்து சில பொருள் ரேஷன் கடையில் நல்லா இருக்குது, சில பொருள் ரேஷன் கடையில் நல்லா இல்லை. நாங்கள் எகுத்தி கேட்டால் எங்கிட்ட அவங்க பெரிய பெரிய ஆள் தகவல் பண்ணி எங்களை ஆஃப் பண்ணிடுறாங்க. இன்னொரு பிரச்சனை ஆகுது எங்களுக்கு வந்து பல பிரச்சனை. பசங்களுக்கு முன்னேற்றம் எதுவுமே கிடையாது. நிறைய எங்கள் ஊரில் கஞ்சா குடி அதிகமாகுது எங்கள் ஊரில். நாங்கள் யாரையும் தட்டி கேட்டால் எங்களே அடிக்க வர மாதிரி வராங்க ஜனங்க. அதை கேட்க ஆள் கிடையாது. போலீஸ் கன்வென்ட் கொடுத்தா அவங்க வந்து நீங்களே கன்வென்ட் கொடுத்துட்டு நீங்களே கஞ்சா வித்துட்டு நீங்களே வந்து கன்வென்ட் கொடுக்குறீங்களா கேட்குறாங்க எங்களை. அந்த மாதிரிலாம் நடக்குது. எங்களுக்கு முன்னேற்றம் எதுவுமே கிடையாது. கடந்த 5 ஆண்டு கால ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு பற்றி உங்க கருத்து என்ன? சுத்தமாக எங்கள் பெண்கள் பாதுகாப்பே கிடையாது. சுத்தமாக பயப்படுறாங்க. பசங்க வெளியில் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க வயசுக்கு வந்த பொண்ணெல்லாம். ஏன்னா இப்போ எங்கள் ஊரை இது ஒரு நிகழ்ச்சியே நடந்தே போச்சு. அப்பர் கோயிலுக்கிட்ட இந்த நத்தோலிக்கிட்ட இதெல்லாம் ரொம்ப பெண்களை வந்து மானபாங்கம் படுத்துறது, மேலே கையை வச்சுட்டு ஒருத்தர் எங்கள் ஊருக்காரனே உள்ளே இருக்கிறான். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. நாங்கள் இதை போய் தட்டி கேட்க யாரும் எங்களால் முடியலை. எங்களால் முடிச்சா எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் என்னாச்சும் ஆகிடுமோன்னு பயப்பட வேண்டியதாகுது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. அப்ப இந்த தேர்தல்ல யாருக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கீங்க? நாங்கள் வந்து அதிமுக தான் வாக்களிப்போம். இந்த தேர்தலில் நாங்கள் ஸ்டாலினுக்கு வாக்களிக்க மாட்டோம். நாங்கள் வந்து அவர் எல்லாமே அவர் தப்பு செஞ்சுட்டாருன்னு சொல்லலை. சில ரொம்ப விஷயத்து சரியில்லாத இருக்குது. மது அழிக்கிற மதுக்கடை ஏறிக்கிட்டே தான் போகுது. மதுக்கடை குறையவே இல்லை. எங்கே இடம் கிடைக்குமோ அங்கே மதுக்கடை வைக்கலான்ற மாதிரி தான் இன்னும் சூழ்நிலைக்கு வரைக்கும் இருக்காங்க. மது ஓய்ச்சப்படி எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வருமானத்தை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு கடலூர் நகரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடியா அரசு திமுக அரசுன்னு சொன்னாங்க. இங்கே ஒரு மந்திரி வேற இருந்தார், எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அவர் இந்த தொகுதியில் தான் ஜெயிச்சு, குறிஞ்சிப்பாடி தொகுதியில் ஜெயிச்சு மந்திரி ஆனார். திமுகவை சேர்ந்தவர். ஐயப்பன்ற ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க, திமுக எம்எல்ஏ. இந்த 2 பேரும் இருக்கும்பொழுதே இன்னைக்கு உங்கள் ஆளுங்கட்சியாகவே இவ்வளோ தூரம் இருக்கிறாங்க. கடலூர் மாவட்டமான ஒரு இடம் இது. மாவட்ட தலைமை மருத்துவமனைன்னு இங்கே இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000, 6000, 10,000 நோயாளிகள் வராங்க. அந்த நோயாளிகளுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்தாலும் சரிதான், எழுதி கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற புதுவை மாநிலம் இருக்கிறதுல ஜிப்மருக்கு போன்னு எழுதி கொடுத்துட்றாங்க. பெண்கள் பிரசவத்துக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா, பிரசவத்துக்கு போகும்போது அவங்க படுற பாடு இருக்குதுங்களே. நிறைய ஊடகத்திலே வந்திருக்குது இந்த செய்தி. இந்த பெண்கள் வந்து பிரசவத்துக்கு போகும்போது அவங்க படுற வேதனையை சொல்லி மாள முடியல. இது சம்பந்தமாக மா சுப்பிரமணியம், தமிழ்நாடு மா சுப்பிரமணியத்துக்கு நிறையா மனு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. இன்னைக்கு கடலூர் நகரத்துலேயும் சரி, கடலூர் மாவட்டத்துலேயும் சரி தான் மருத்துவ வசதி வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. ஒன்று, கல்வி. இன்னைக்கு கல்வித்துறையில் மாணவர்கள் எல்லாமே சீரழிஞ்சு போகிறாங்க. இதை கண்காணிக்கக்கூடிய இந்த வெடியா திமுக அரசு எதுவுமே செய்ய மாட்டுறாங்க. மேலும் இந்த வாட்டி வந்து திமுக அரசு தமிழ்நாட்டில் வர்றது ரொம்ப ரொம்ப சிரமந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு வசதியும் கடலூர் மாவட்டத்தில் இல்லை. அடிப்படை வசதி ஒன்று பாருங்கள். இப்போ வெளியில் போகிற தார் சாலையும் சரி தான், 5 வருஷத்தில் நிறைய ரோடு போட்டதா சொல்கிறாங்க. எப்படி போட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். நிறைய பேர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டு வாங்கி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி கடலூர் நகராட்சி சார்பாக பாதாள சாக்கடை திட்டம் இருக்குது. இந்த பாதாள சாக்கடையை தண்ணியை எடுத்துன்னு போய் ஒரு சுத்திகரிப்பு பண்ணி தான் நேரடியாக கடலில் விடணும். சுத்திகரிப்பே பண்ணாமல் நேரடியாக எடுத்து போய் கடல்லையும் ஆற்றுலையும் விடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் வரப்போ, பெஞ்சம் புயல் வரப்போ அவ்வளோ தண்ணி ஊர் உள்ள வருது. எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த பெஞ்சம் புயலாக இருக்கட்டும், ஒரு புயல் வந்தாலும் சரி தான், அப்படியே இங்கெல்லாம் வந்து இடுப்பளவு தண்ணி நிற்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஊடகத்துலேயும் பேப்பர்லேயும் செய்தித்தாள்லேயும் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த வசதி பண்ணியே தரல. இப்போ இவங்களுக்கு எப்படிங்க, திமுகவுக்கு எப்படிங்க நாங்கள் ஓட்டு போட முடியும்? சத்தியமாக சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கேளுங்க. எத்தனை கோயிலை கடலூர் மாவட்டத்தில் வச்சுக்கிறாங்க தெரியுமா? சத்தியமாக சாமி கும்பிட்றவங்க யாரும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, போடவும் கூடாது, போட மாட்டோம். திமுக ஜெயிக்காது. இந்த வருஷம்
கண்டிப்பாக அதிமுக அரசு தான் அமையும். இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்கிறேன், நான் வந்து கட்சி சார்பற்றவன், எந்த கட்சியும் சாராதவன் நான், புரியுதுங்களா? ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டோம். நான் சத்தியமாக போட மாட்டேன். மதுவால் பல குடும்பங்கள் அழிஞ்சு போகுது. மதுவால் ஓட்டுபவர்கள், மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்கள் மது குடிச்சிட்டு ஓடி எல்லாரையும் ரோட்டில் போகிறவங்களுக்கு ஆபத்துக்கு ஏற்படுது. அதால் நீங்கள் மது கடையை நிறுத்துனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மது கடையை நிறுத்துவேன்னு ஸ்டாலின் சொன்னார். இப்போ அதை செய்யலை. இப்போ வர ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் மது கடையை நிறுத்தினா பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன்.